வணக்கம். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே. செலவுக்கு 100 வழி. ரொம்ப உண்மைங்க. நீங்கள் செலவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பண்ணலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறது, பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, சினிமாவுக்கு போகிறது, இல்லை லேண்டு வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, மொபைல் ரீபேமெண்ட் பண்ணுறது, புது மொபைல் வாங்குறது. செலவுக்கு 100 வழி இல்லை, 1000 வழி இருக்கும். ஆனால் வரவுக்கு ஒரே ஒரு வழி தான். வேலை செய்கிறேன்னா உனக்கு சம்பளம் வரும், ஒரு வழி தான். பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல வர ப்ராஃபிட்டு ஒரு வழி தான். இப்போ நீ பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எம்ப்ளாயியாக இருந்து சம்பளக்காரனாக இருந்தாலும், வரவுக்கு ஒரு வழி, செலவுக்கு கோடான கோடி வழி இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு நான் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி மார்னிங் தான் பேமெண்ட் பண்ணேன். என்னோடய ஏர்டெல் மொபைல் பேமெண்ட் அது ஒரு 500 ரூபாய் 540 ஏதோ வருது. முதல்ல 400 300 இருந்துச்சு, எதிரே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டோட லேண்ட்லைன், அதுவும் ஏர்டெல் பேமெண்ட்டு, அது ஒரு 600 ரூபாய் ஏதோ வந்து. அப்புறம் ஏர்டெல் டிவி, அது ஒரு 900 ரூபாய். ஸோ அப்போது ஒரு 2000 ரூபாய் ஒரு 2 செகண்டில் பே பண்ணிட்டேன். தட்டுறேன், அந்த ஓடிபி கூட என்னை கேட்கலங்க. அதுவே ரிசீவ் பண்ணி, அதுவே அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி, அதுவே பேமெண்ட் போயிடுச்சு. இப்போ செலவு பண்ண நினச்சா செலவு பண்ணது 100 வழி இருக்குது. அதுவும் அத்தியாவசிய செலவு தான். நம்ம மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு ஏர்டெல் கனெக்ஷன் எடுத்திருக்கோம், ஒரு ஏர்டெல் லேண்ட்லைன் இருக்குன்னா பே பண்ணி தான் அவன் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு. அப்போது நம்ம ஓடிபி கூட நம்ம ரிசீவ் பண்ணி என்ட்ரி பண்ண வைக்க மாட்டோம். செலவு பண்ணுறதுக்கு வழி 100 வழி வச்சுருக்கான். இதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஒரு ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்குது, ஒருத்தனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, இல்லை ட்ரெஸ் நிறைய வாங்கி போடுற பழக்கம் இருக்குது, அப்பப்போ மொபைல் மாற்றுற பழக்கம்னா செலவு பண்ணுறதுக்கு கோடான கோடி வழிகள் இருக்குது. ஆனால் வரவுக்கிற வழி ஒன்று தான். நம்மளால் வரவுக்கு இருக்கிற வழியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. செலவுக்கான வழிகளை குறைச்சிங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை சொல்ல ஆசைப்பட்ட சொல்லிட்டேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.